விதமான போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து மாவட்ட ஆட்சியர் பணி வரை பல்வேறு விதமான பணிகளுக்கு போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. இந்த போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு முதலில் தேவையான மனப்பான்மை, நாம் நிறைய வாசிக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னிடம் வருகிற மாணவர்கள் சிலர், நாங்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என்று சில சந்தேகங்களை கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பான்மையான மாணவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் முதலில் கேட்கிற கேள்வியே, இதற்காக ஏதாவது நிறுவனத்தில் சேர்ந்து நாங்கள் பயில வேண்டுமா? அவர்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்றால் பயிற்சி கொடுத்து முக்கியமான கேள்விகள் இவைதான் என்று குறித்து கொடுத்து பிறகு அதை மனப்பாடம் செய்து தேர்வுகள் எழுதி நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். குடிமை பணிகளை பொறுத்தவரை யாரும் உங்களுக்கு பயிற்சி தர முடியாது, வழிகாட்டுதலை தான் தர முடியும். You cannot give training for civil services examination. You can get only guidance from others. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பலரிடம் நான் கேட்கிற கேள்வி, நீங்கள் பொது அறிவை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா, செய்தித்தாளை வாசிப்பீர்களா என்று கேட்கிற போது பல மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள், செய்தித்தாளை வாசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். செய்தித்தாளை வாசிப்பது என்பது நீங்கள் கல்லூரியில் நுழைந்தவுடன் நடக்க வேண்டிய ஒன்று. இது போட்டித் தேர்வுக்காக என்று இல்லை. நீங்கள் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் தனியார் பணிக்கு சென்றாலும் சரி, எந்த பணிக்கு சென்றாலும் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல போட்டித் தேர்வுகளில் நேர்காணலுக்கு நீங்கள் செல்லுகிற போது இன்று காலையில் எது முக்கியமான தலைப்புச் செய்தி என்று கேட்பது உண்டு. நீங்கள் செய்தித்தாளை இடைவிடாமல் படிப்பது அவசியம். தேசிய நிகழ்வுகள், சர்வதேச நிகழ்வுகள் ஆகியவற்றை தெளிவாக படிக்க வேண்டும். அரசு ஏதேனும் புதிதாக ஒரு திட்டத்தையோ வரியையோ கொண்டு வந்தால் அது குறித்த விளக்கங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழும். அந்த சர்ச்சைகளை எல்லாம் நீங்கள் படித்தால்தான் அது பற்றிய புரிதல் ஏற்படும். ஒரே ஒரு செய்தித்தாளை வாசித்தால் சில நேரங்களில் போதும். ஆனால் அது ஒரு சார்புடையதாக இருந்தால் பல்வேறு விதமான செய்தித்தாள்களை வாசிப்பதும் பல்வேறு விதமான பத்திரிகைகளை வாசிப்பதும் அவசியம். அடுத்ததாக, போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கிற நீங்கள் அவசியம் செய்திகளை பார்க்க வேண்டும். அந்த செய்திகளை பார்த்து உங்கள் நண்பர்களோடு விவாதிப்பது அவசியம். விவாதிக்கிற போதுதான் கருத்துகளுடைய அயல் மகரந்த சேர்க்கை நிகழும். சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருப்பதே சரி என்கிற எண்ணம் ஏற்படுவது உண்டு. அதிலிருந்து விடுபட்டு மற்றவர்கள் கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் தெளிவு பெற முடியும். ஆகவே நல்ல நண்பர்கள், போட்டித் தேர்வுக்காக தயாரிப்பவர்கள் உங்களோடு பழக்கத்தில் இருக்க வேண்டும். சில நண்பர்கள் என்னை வந்து சந்திக்கிறார்கள். நாங்கள் 4 பேரும் ஒரே அறையில் தங்கி படிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஊரிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறார்கள். அனைவருக்குமே போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்கிற ஆர்வம். சில பேர் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்தினுடைய தேர்வை எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். சில பேர் கிராம நிர்வாக அலுவலர் தேர்வை எழுத வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சில பேர் குடிமை பணி தேர்வுகளை எழுத வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சில பேர் மைய பணியை எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான இலக்கை கொண்டவர்கள், ஒரே கல்லூரியிலே படித்தவர்கள். கல்லூரியிலே படிக்கிற போதே இதை போல ஒரு பணிக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் படித்து சென்னைக்கு வந்து ஓர் அறையிலே தங்கி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள், விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக படிப்பதை விட இதை போல ஒரு அமைப்பிலே சேர்ந்து நீங்கள் படிக்கிற போது கிடைக்கக்கூடிய ஒரே அனுகூலம், நீங்கள் படிப்பது மட்டும்தான் உலகம் என்று நினைத்து கொள்ளாமல் மற்றவர்கள் என்ன வாசிக்கிறார்கள், எவற்றை புரட்டுகிறார்கள், எவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பேசுகிற போது உங்கள் அறிவு வளப்படும்.
இதிலே சிலர் மாவு அரைக்கிற மில்களுக்கு சென்று வந்திருப்பார்கள். அப்படி போகிற போது நீங்கள் மாவு அரைக்கிற போது ஒரு பையை வைத்து கீழே பிடித்தால் பையையோ பாத்திரத்தையோ அந்த மாவு நிரம்பி விட்டதைப் போல தோன்றும். அப்படி நிரம்புகிற போது ஓர் உழுக்கு உழுக்கினால் இன்னும் கொஞ்சம் அது கொள்ளளவை எடுத்துக்கொள்ளும். அதை போலத்தான் நண்பர்களோடு விவாதிக்கிற போது இன்னும் பல கருத்துகள் உங்களுடைய மனத்திலே ஆழமாக பதியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, போட்டித் தேர்வுக்கு என்றே சில பத்திரிகைகள் மாதந்தோறும் வருகின்றன. அவற்றை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அதிலே பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் நடந்தவற்றிற்கான வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அது கிராம நிர்வாக தேர்வாக இருக்கலாம், அல்லது ரயில்வே துறையிலே இருக்கக்கூடிய நிலைய அதிகாரிக்கான பணியாக இருக்கலாம், வங்கி தேர்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கான வினாத்தாளை நீங்கள் ஒரு முறை படித்து அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு விடையளிக்க நீங்கள் முயற்சி செய்கிற போது பல புதிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். போட்டித் தேர்வை பொறுத்தவரை தயாரிப்பு என்பதே பல்வேறு விதமான கேள்வித்தாள்களுக்கு விடையளித்து பழகுவதுதான். இதற்கு படிப்பது பாதி நேரம் என்றால் விடையளித்து பழகுவது பாதி நேரம். நீங்கள் இதற்காக வாசிப்பது பாதி நேரம் என்றால் தேர்வு எழுவது மீதி நேரம். இந்த தேர்வை யாரோ ஒருவர் நடத்துவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களே இதற்கான வினாக்களை போட்டித் தேர்வுக்கான பத்திரிகைகளில் இருந்து எடுத்து தொடர்ந்து விடையளித்து பழகினால் முதலில் 150 கேள்விகளுக்கு 50 கூட சரியாக வராது. சில நேரங்களில் குழப்பம் வரும். ஏனென்றால் நீங்கள் சிங் என்று படித்திருப்பீர்கள். அது எந்த சிங் என்கிற குழப்பம் வரும், சிபி சிங்கா விபி சிங்கா என்கிற குழப்பம் வரும். இவற்றையெல்லாம் நீங்கள் தேர்வு எழுதி பழகுகிற போதுதான் தெளிவாக படிக்க வேண்டும், நுணுக்கமாக படிக்க வேண்டும், நுட்பமாக படிக்க வேண்டும் என்பதை உணர்வீர்கள். மூன்றாவதாக, போட்டித் தேர்வு என்று வந்துவிட்டால் உங்களுக்கான சரியான தேர்வு எது என்பதை முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. நான் போகிற பொறியியல் கல்லூரிகளிலெல்லாம் கேட்கிற கேள்வி, உங்களில் எத்தனை பேர் இந்திய பொறியியல் பணிக்கு தயாராவதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்? அதில் பலருக்கு இந்திய பொறியியல் பணி என்கிற ஒன்று இருப்பதே தெரிவது இல்லை. இந்திய பொறியியல் பணி, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் என்பது 4 பாடத்திட்டங்களை கொண்டு படித்தவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிவில்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் என்கிற இந்த 4 பாடங்களை கொண்டு பட்டம் பெற்றவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். இதிலே முக்கியமானது, இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய திட்டங்களுக்கெல்லாம் இதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் நிர்மாணம் செய்கிற பொறியாளர்களாக இருக்கிறார்கள். மைய அரசு தொடர்பான ஓர் அணையோ, மின் திட்டமோ, கட்டடமோ, பாலமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிர்மாணிக்கிறவர்கள் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான். ஆக மிகச்சிறந்த பணியான இதில் நீங்கள் பொறியியல் படித்தால் நிச்சயமாக எழுத முடியும். அதை போலவே அறிவியல் படித்தவர்கள், கலை படிப்பு படித்தவர்கள் இந்த தேர்வை எழுத முடியாது. நான் சொல்லுவது இந்திய வனப்பணி. சிலருக்கு வனங்களின் மீது மிகுந்த விருப்பம் இருக்கும். அடிக்கடி காடுகளுக்கு செல்வதற்கு ஆசைப்படுவார்கள். வனவிலங்குகளை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பற்று பாசம் இருக்கும், விலங்குகளின் மீது ஒரு நேசம் இருக்கும். வனப்பணிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் அறிவியல் பாடத்தை எடுத்தால் நீங்கள் இந்திய வனப்பணிக்கு முயற்சி செய்யலாம். இதை தவிர பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் மைய அரசாலும் மாநில அரசாலும் செயல்படுத்தப்படுகின்றன. குரூப் 1 தேர்வு என்று எடுத்தாலேயே அதிலே துணை ஆட்சியர் மட்டுமல்ல, துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மட்டுமல்ல, இந்து அறநிலையத்துறை, நகராட்சித்துறை என்று எண்ணற்ற துறைகளில் அலுவலர்களுக்கான தேர்வையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது.
முதலில் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். போட்டித் தேர்வுக்கு நான் வர விரும்புகிறேன், எழுத விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் அந்த போட்டித் தேர்வு உங்களுக்கு பொருத்தமானதா, அந்த பணி உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை முடிவு செய்ய வேண்டும்.